கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கவும். எருசலேம் தேவாலயத்தை குறித்து தரியு ராஜா கட்டளையிட்ட பிரகாரம் யூதா ஜனங்களுடைய சத்துருக்கள் செய்யாமல் போனால் அவன் வீட்டிலிருந்து ஆகையால் பிடுங்கி நான் கட்டளையை அதில் அவன் தூக்கி போட தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியால் அவன் வீடு குப்பை மேடாக்கப்பட தங்கள் கையை நீட்ட போகிற எல்லா ராஜாக்களும் ஜனங்களையும் தம்முடைய நாமத்தை எருசலேமிலே விளங்க பண்ணின தேவன் நிர்மூலமாக்க கடவர். தரியு ராஜாவாகிய நான் இந்த கட்டளையை கொடுத்திருக்கிறேன், ஆகையால் ஜாக்கிரதையாய் இதை நிறைவேற்றுங்கள் என்று எழுதி அனுப்பினான். அப்பொழுது நைல் நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற தத்தனாயும் சேத்தார் பொஸ்னாயும் அவருடைய ஜனங்கள் யாவரும் தரியு ராஜா கட்டளையிட்டபடியெல்லாம் ஜாக்கிரதையாய் செய்தார்கள். தரியு ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தங்களுக்கு எருசலேம் தேவாலயம் கட்டுவது விருப்பமில்லை என்றாலும் அவர் சொற்படி செய்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி தேவாலயத்துக்கு அடுத்த காரியங்களிலும் மக்கள் தேவாலயம் செல்லுவதை கெடுப்பது, மக்கள் ஆலயத்துக்கு ஆண்டவருக்கு கொடுப்பதை தடை செய்வது, மக்கள் பிற மக்களுக்கு உதவி செய்வது போன்ற தெய்வீக காரியங்களிலெல்லாம் தடை செய்வது, தாமதப்படுத்துவது முதலிய கெடுதலான காரியங்களை மக்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களது சந்ததி எப்படி இருக்கிறது என்று நம்மால் காண முடிகிறது. அதனால் ஆலயத்தை கெடுக்கக்கூடாது என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்படித்தான் ஒரு சபையில் ஆலய கட்டுமான பணி நடந்து கொண்டிருந்தது. மக்கள் எல்லாரும் ஆலயம் கட்டுவதற்காக பொருத்தனை பண்ணி உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து கொண்டிருந்தார்கள். கட்டுமான பணி துரிதமாய் நடைபெற்று கொண்டிருந்தது. ஆலயம் கட்டுவதற்கென பொறுப்பாளர்கள் 5 பேர் இருந்தார்கள். அவர்கள் கட்டட வேலையை கவனித்து கொண்டும் தேவைப்படுகிற பணங்களை மக்களிடம் கேட்டு வாங்கி கொண்டும் அதை கட்டி முடிப்பது அவர்களின் வேலை. இந்த 5 பேர் மேலும் எரிச்சலாகி பொறாமைப்படுகிற எதிரான குடும்பம் ஒன்று இருந்தது. அது ஒரு பெரிய குடும்பம். அதனால் அவர்கள் நினைத்தார்கள், கட்டுமான பணியை பொறுப்புகளை எங்களிடம் கொடுக்காமல் அவர்களிடம் கொடுத்திருக்கிறார்களே, இந்த பணியை இவர்கள் செய்ய முடியாதபடி தடை பண்ண வேண்டும். இவர்கள் முயற்சி பண்ணி இந்த ஆலயத்தை கட்டுவதா, அந்த ஆலயத்தில் நாங்கள் போய் ஆராதனை செய்வதா என்று மனதில் கெட்ட எண்ணம் வந்துவிட்டது அவர்களுக்கு. ஆகவே அந்த 5 பேர் செய்யும் வேலைகளை குற்றம் கண்டுபிடிப்பதும், அவர்களை கிண்டலடிப்பதும், அவர்கள் கணக்கை தப்பாக எழுதுகிறார்கள் என்கிற பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி ஆலய கட்டுமான பணிகளை தடை செய்து கொண்டே இருந்தார்கள். கிட்டத்தட்ட 10 நாட்கள் இருக்கும். அந்த பெரிய குடும்பத்தில் உள்ள தகப்பனாரும் மூத்த மகனும் நெஞ்சுவலியில் மரித்து போனார்கள். ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்கிற வசனம் அவர்கள் குடும்பத்தில் நிறைவேறியது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, தரியு ராஜாவும் இதைத்தான் கூறுகிறார், தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறவனை கர்த்தர் நிர்மூலமாக்க கடவர் என்று. அதனால் நாம் ஆலயத்துக்கு அடுத்த காரியங்களில் பயபக்தியாய் இருக்க வேண்டும். யாரையும் ஆலயத்திற்கு அடுத்த காரியங்களில் தடை பண்ணி போடவோ குறை கூறவோ கூடாது என்றும் கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய வேலைகளை காரியங்களை கெடுக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. முடிந்தால் நாமும் உற்சாகத்தோடு வேலைகளை ஆலயத்திற்கென்று செய்து ஆசீர்வாதமாய் வாழ்வோம். யாரையும் தடை பண்ணாமல் வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆலயத்திற்கு அடுத்த காரியங்களை கெடுதல் பண்ணாமல் இருந்து உற்சாகத்தோடே ஆலய காரியங்களில் கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெற அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.